உழவன் இயற்கை அங்காடிங்க. நேற்று மதுரைக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். சரி, இது எப்பயுமே வெளியில் போகையில் தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். சரி, இன்றைக்கி போய் நம்ம ஒரு விசிட் பார்க்கலாமே, ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் தாங்க போகலான்னு போனேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீன் ரிச் சாக்லேட் பார்த்துக்கோங்க. ஒரு சாக்லேட்டோட ரேட்டே வந்து 124 போட்டிருந்தாங்க. அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து புளிஜாமுங்க. கடைசியாக போகையில் வாங்க நினச்சவன் மறந்துட்டே வந்துட்டேன் நான். அப்புறம் காடை முட்டை, கோழி முட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இயற்கையாக நம்ம ஒரு விவசாயம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கொண்டு வந்து நம்ம வந்து இது கேட்டு பார்க்கலாம், சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்து அவங்க ஒரு ரேட்டுக்கு எடுத்து அவங்க வந்து ஒரு ரேட்டுக்கு வச்சு லாபம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சக்கைங்க. அதாவது வந்து இந்த சக்கை காய் இருக்கு இல்லையா, பலாச்சக்கை, அதில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஏதோ வந்து மதிப்பு கூட்டு மாதிரி பண்ணி கஞ்சி வச்சு சாப்பிட்டா அந்த சர்க்கரை நோய்க்கு கட்டுப்படுது அப்படின்னு. அப்புறம் இந்த காராச்சேவு, மிக்சரு, அதுக்கப்புறம் பொரிச்ச கடலை, வேர்க்கடலை, நேந்திரம் சிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், நொறுக்கு தீனியெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜிங் வந்து ஓகேங்க. பேக்கேஜிங்க்கே சில பேர் பார்த்துட்டு பேக்கேஜிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு நெய்யிலே 2 ரகம் வச்சுருந்தாங்க. இது என்ன வெளிர் நிறத்தில் இருக்குது, அது என்ன மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இந்த வெளிர் நிறத்தில் இருக்கிற நெய் வந்து ஃபாரினுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்புறம் நான் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்க இந்த நெய் வந்து நாட்டு மாட்டு நெய் 710 ரூபா. அது வந்து அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து 1029 ரூபாங்க. நான் ஒரு 1/2 லிட்ரு 710 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸுமே அவைலபிளு. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த ஒரு விஷயம், வெண்டைக்காய் கொஞ்சம் வாடி போயிடுச்சு. அப்புறம் நம்ம அந்த டெரக்கோட்டா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டெரக்கோட்டா அந்த கைவினை பொருட்களில் செய்கிற இருந்தது. ஐயோ, ஒவ்வொன்றே ரேட்டை பார்த்துட்டு சத்தியமாக நான் மயங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. நம்ம அந்த கைவினை மூங்கில் குடையெல்லாம் செய்கிறவங்கள கொண்டாந்து இங்கே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா லாபம் பார்க்கலாம். நான் சொன்ன அந்த நொறுக்கு திணிஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் மாவில் பார்த்துக்கோங்க, இந்த சத்து மாவு இருக்கு இல்லையா, அந்த நேந்திரம் பழத்துலலாம் வந்து புட்டு மாவு செஞ்சு வச்சுருக்குறாங்க. கவுனி அரிசி, சிறுதானியம், வரகரிசி, தினை, சாமம், இந்த மாதிரி ஐட்டங்களில் வந்து பாக்கெட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த குளிக்கிற சீயக்காய் பொடி, அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு போடுற பேக்கிங், அது அந்த குளியல் பொடி, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அது வந்து உடன்குடி கருப்பட்டிங்க. இந்த உடன்குடி கருப்பட்டி இது ஒரிஜினல் தானா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த தாத்தா இது ஒரிஜினல்மா அப்படின்னாங்க. சரி, வாங்கி பார்க்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா இந்த வேன்லையெல்லாம் வச்சு ஏமாத்துறாங்க இல்லையா. நான் கொஞ்சோண்டு கிள்ளி இத்தினியோண்டு சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவே ஒரு பீசஸ் கொடுத்துட்டு, இதை சாப்பிட்டு பாருமா அப்படின்னாரு. நிஜமாகவே பார்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த தாத்தாட்ட நல்லாயிருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன். தாத்தா நல்லாயிருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து உடன்குடி கருப்பட்டி எனக்கு ஒரிஜினாலிட்டி வேணுங்க, எனக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இங்கே போய் ஜவஹர் ஆஸ்பத்திரிக்கிட்ட போய் வாங்கலாம் பார்த்துக்கோங்க. கார்னரில் தாங்க இருக்குது. இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் இது ஸ்கூலுக்கு இந்த பக்கம் தான் நாங்கள் வந்து பஸ் ஏறுவோம், இந்த இடத்துல நின்று. அப்புறம் குப்பைமேனி சோப்பு, பீட்ரூட் சோப்பு, அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த சிவப்பு கலர் கேபேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாங்க. வாங்கலான்னு தான் ஒரு ஐடியா. சரி, ஓகே, மாமா வேறு சீக்கிரம் வா அப்படின்னாரு, கடைக்கு போய் ஜாமான் வாங்கணுன்றதால நான் அந்த இதில் வந்து அந்தளவுக்கு வந்து கவனம் செலுத்தலை. அதுக்கப்புறம் லேசாக ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பார்த்துட்டு, பெருங்காயம்லாம் வச்சுருந்தாங்கங்க. நல்ல ஒரு கமன்னு ஒரு வாசம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் முடக்கத்தான் ஊறுகாய், அதுக்கப்புறம் பிரண்டை ஊறுகாய், இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டம், பவுடர்ஸு, நான் சொன்னேன் இல்லையா முகத்துக்கு போடுற பவுட்ரு, சீயக்காய் பவுட்ரு, புட்டு மாவுலேயே பலவிதமாக இருந்துச்சுங்க, வெரைட்டி இது. அப்புறம் இந்த வெண்டைக்காய், மாம்பழம், இந்த வெண்டைக்காய் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இது என்னடா எனக்கு வந்து எப்பயுமே உள்ளே இருக்கிற பொருளை காட்டிலும் எனக்கு வந்து உள்ள பேக்கேஜிங் தாங்க வெளியில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது நான் எடுத்தது வந்து தலைவலி தைலம். இப்போ எடுத்திருக்க அந்த சிவப்பு கலர் 2மே பார்த்துக்கோங்க, அந்தியூர்லேருந்து ஈரோட்டிலேருந்து வர அந்த தலைக்கு வைக்கிற நம்ம குங்குமம் இருக்கு இல்லையா, மஞ்சளில் சிறப்பு குங்குமம். இந்த அண்ணா வந்து அந்த நெய் பாக்கெட்டுக்கு அந்த நெய்க்கு வந்து டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாரு. அது கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஜெர்சி மாடு பாக்கெட் பால் வாங்குறோம், அதில் கொழுப்பு நிறைய இருக்கும்.
ம். ஸோ இப்போ நாட்டு மாடுன்றது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ம். அதில் கொழுப்போட அளவு வந்து ரொம்ப குறைவா ம். இருக்கும். ம். ஸோ இப்போ நீங்கள் நெய்யை பண்ணணும்னா நம்ம இந்த கொழுப்பு A1 இந்த இதை எடுத்தீங்கன்னா ம். ஒரு சராசரியாக வந்து ஒரு 20 லிட்டர் வரைக்கும், சாரி A1னா ம். 2லேருந்து 3 லிட்டர் இருந்தால் போதும். ம். ஆனால் A2னா அது வந்து நிறைய ஒரு 10லேருந்து 20-25 லிட்டர் தேவைப்படும். ஓகே, ஓகே. அப்போ உங்களுக்கு அதிலே புரிஞ்சுக்கோங்க அளவு வந்து ம். நெய், ஏன்னா அதில் வந்து கொழுப்பு அளவு வந்து ரொம்ப கம்மியாக ம். இருக்கும். ஸோ ம். அதுதான் அதனுடைய ம். அதனால விலை கொஞ்சம் கூட. ஓகே. தேங்க்யூ சார். அப்புறம் ஓலைப்பெட்டியிலேயே செஞ்ச கடிகாரம், அப்புறம் பார்த்தா யார்டான்னு பார்த்தா நம்ம நம்மாழ்வார் ஐயா ஃபோட்டோ இருந்துச்சுங்க.